வணக்கம். இப்ப நாம பார்க்க போறோம் மே 10 ரிலீஸ் ஆன ஹாலிவுட் சூப்பரா எல்லாரும் எதிர்பார்த்த ஃபேன்சி ட்ரெய்லர் வரும்போதே ரொம்ப மெர்சல் நம்ம இந்த ஸ்டைல சொல்லலாம், எதிர்பார்ப்பு சொல்லலாம். இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கா? இவ்வளவு ஆச்சரியப்பட்டோம். ஆல்ரெடி நிறைய பாட்டு வந்திருக்கு. இப்போ 10வது பாட்டா வருது. கிங்டம் ஆஃப் தி ஆப்ஸ் ஆஃப் தி பிளாட்டினம், குரங்குகளின் ககராட்சியம். பேரே பாருங்க ஒரு அற்புதமா இருக்கு. ரொம்ப ஆர்வமா ஆவலா அவ்வளவு ஃபேன்ஸ் இந்த படத்துக்கு இருக்காங்க. தியேட்டருக்கு வந்தாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. பிரமிப்பு சிஜி முதல் கொண்டு அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஒர்க் வேணும்ல கண்டிப்பா. ஒரு மாபெரும் செட் ஒரு அந்த மாதிரி ஒரு இடம். அதுல இவங்க ரொம்ப வியப்புதான். அது இந்த 2024 பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. குதிரை மேல அவங்க வர சிம்பன்சி வர்ற விஷயம் எல்லாம் சான்ஸே இல்லை. பார்க்கும்போதே ஒரு மாதிரி சிலிப்பு ஏற்பட்டது. அப்புறம் கதைக்குள்ள ஒரு அழுத்தம். அவங்க நோவான்ற பெயர் வச்சுட்டு ஒரு கதாபாத்திரம், அப்புறம் மேன்ற ஒரு கதாபாத்திரம், இவங்களுக்கு நடக்கிற இது அவங்க மேன்ற இவங்க சந்திக்கிற போது ஒரு அதுக்குள்ள ஒரு சஸ்பென்ஸ். அப்படியே அது ஒரு தேடல், அவங்க ஓட்டம். அந்த 3 பேர் ஜாலியா நீ மேல போய் அவங்களுக்கு தழுகு முட்டை, அந்த முட்டையை ஒண்ணு எழுதுறது. அது ஒரு உன்னால முடிக்குமா, நான் நம்பினேன் உன்ன, நீ உன்னால அவங்க தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரி. அதுல அவங்க சொல்லிட்டு அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் இவங்களுக்குள்ள ஒரு பாச பிணைப்பு காட்டுறது ஒரு டச்சிங் இது. அவங்க நான் எனக்கு தெரியும் நீங்க செஞ்சிருவேன் நான் நம்பிக்கை இருந்தது அப்படின்னு அவங்க சொல்றது. அதுக்கு அப் பண்றது, மூஞ்சி மூஞ்சி உரசிக்கிட்டு ஒரு செல்லமா ஒரு லைட்டா ஒரு புன்னகை, ஒரு வெட்ட குத்துறது, இதெல்லாம் பிரமாதமா இருந்தது. இப்படி போகிற கதையில சீசர்னு ஒரு விஷயம் ஆசிரியர்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்க அந்த கதையோட ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபாலோ பண்ணிட்டு அதுல வர பிரச்சனைகள் அவங்க ரொம்ப கொடூரமா இருக்கும். ஆக்ஷன் சீன்ல அவங்க அடிச்சு போட்டுட்டு அவங்க ஃபயர் பண்ணிட்டு இது பண்றதெல்லாம் இவங்க தனிமைப்படுத்த பண்ண இவங்க தனியா தேடி போகும்போது அங்க ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு விஷயம். அங்க இருந்து இங்க அங்க போறாங்க. அங்க போனா ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சும் அதை இவங்க திறக்க முயற்சி அடிமைகள் நடத்தி இவங்க கிட்ட வேலை வாங்கிட்டு அது திறக்கும் போது அந்த ஒரு கதவு உடைச்சா ஏதோ ஒரு சீக்கிரோட கட்டளை சொல்றதை தவிர வேற எதுவும் இல்லை. ஆனா அது அந்த கதவு அந்த விஷயம் அந்த ஓபன் பண்றதுக்கே நிறைய பேர் இழக்கிறோம். எடுத்துட்டு பரவாயில்ல நாளைக்கு மறுபடியும் பார்க்கலாம்னு சொல்லும்போது இவங்களுக்கு அந்த வழி வருது. இவங்க பண்றதுக்கு நம்ம ஆளுங்க எப்படி பண்றாங்களே, கொடுமை பண்றாங்களே, ஏதாவது தடுக்குன்ற மாதிரி ஒரு வீரம் வருது அப்படி. அப்புறம் அந்த மனித கதாபாத்திரம் பேசுற பேச்சு, அங்க ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு ரைட்டர், இன்டலெக்சுவல் மாதிரி ஒரு கேரக்டர் அவர் சொல்றது எல்லாமே படத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த கழுகு பயிற்சி பண்ணுவாங்க. அவர் பறவை மேல ஒரு ஆர்வம் இருக்கிறதால அந்த பறவை வச்சு ஒரு அட்டாக் பண்ற சீன்லாம் சூப்பரா இருக்கு. அது ஒரு பாட்டு பாடுவாரு. லைட்டா பாட ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு எல்லாரும் பாட்டு பாடி பாடி அந்த அட்டாக் பண்ற சீன் அப்படியே பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாராட்டு. அதான் நம்ம ஆசிஷியல் நம்ம ஒரு வியப்பு, அந்த ஒர்க் பண்ற ஹார்ட் ஒர்க், அந்த சிஜி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், இந்த பிரம்மாண்டம், இதெல்லாமே நம்ம கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பிரமிச்சு போய் தான் ரசிச்சு பார்க்கணும். ஃபேன்ஸ் அவ்வளோ ஃபேன்ஸ் இந்த படத்துக்கு. அதே மிகப்பெரிய சக்சஸ் ஃபாலோ பண்றாங்க, கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்காங்க. கிளைமேக்ஸ் அழகா எல்லாம் முடிஞ்ச உடனே எனக்கு தெரியும் மனித குலமே இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக். அதுக்கப்புறம் இவங்க முடிச்சுட்டு என்ன இருக்கிற இடத்த சொல்றதுக்காக ஒரு ட்ரை பண்ணி சொல்ற விஷயம், அந்த ஒரு விஞ்ஞானத்துல நம்ம கண்டுபிடிச்சு பண்ற விஷயம், அதெல்லாமே ரொம்ப நல்லா நிறைவா முடிச்ச உடனே அந்த டைரக்டர் பேர் போட்ட உடனே கிளாப்ஸ், அந்த ஒரு சந்தோஷம். ஒரு நல்ல படத்தை பார்த்த அந்த திருப்தி ரொம்ப ரொம்ப நம்ம ஒரு கெத்தா அப்படி செலவுக்கு தேட்டருக்கு போய் உட்காடுறோம் பாக்குறோம்ன்றது ஃபுல்ஃபில்லா மனசுல ஆச்சரியமா பரவாயில்ல சூப்பரா இருக்குப்பா, அடுத்து இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி ஏற்படுற விஷயம். மறுபடியும் ஆல்ரெடி காங் படத்தை பத்தி நம்ம பேசிருக்கோம். இப்ப இந்த சிம்பன்சி இவங்களுக்குள்ள ஒரு விஷயம், அந்த குதிரையில அவங்க போற விஷயம் முதல்ல சொன்னேன். அப்புறம் அந்த ஃபைட்டு, அவங்களுக்குள்ள அந்த பாசம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுக்கு குரல், அந்த பேசுற டைலாக் எல்லாமே அது கேட்கும்போது ஒரு சந்தோஷம், ஒரு புதுசா இருந்தது. அந்த இவங்களுக்குள்ள இப்படி ஒரு பேச்சுவார்த்தை, இப்படி ஒரு அந்த கான்வர்சேஷன், அதோட ஒரு மனித குலமா ஒரு கேரக்டர் பேசுற பேச்சு எல்லாமே அமைஞ்சு நமக்கு சந்தோஷப்படுத்த மாதிரி ஒரு ஹாலிவுட் படம் தான். மிஸ் பண்ணாம தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பாருங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க.